இலங்கையில் 2019ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதலை தடுக்க தவறியதற்காக 2 முன்னாள் மூத்த அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேவாலயங்கள் மற்றும் ஆடம்பர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 270ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் முன்னாள் போலீஸ் தலைவர் புஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் தற்காப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் கடமை தவறிய குற்றத்திற்காக குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய உளவுத்துறையின் முன் எச்சரிக்கைகளை இவர்கள் அலட்சியப்படுத்தியதாக நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இரு அதிகாரிகளும் பொதுமக்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். என்றாலும் இலங்கையில் 1976ஆம் ஆண்டு முதல் மரண தண்டனை நிறைவேற்றப்படாததால் இந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனிடையே குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர்.